தனுஷுடன் இணையும் மஞ்சுமல் பாய்ஸ் பட இயக்குனர். தயாரிப்பு யாரு தெரியுமா? கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மலையாளத்தில் வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் படம் தமிழகத்திலும் டப்பிங் இல்லாமலே வெளியாகி ஏராளமான ரசிகர்களை கவர்ந்து வருகிறது. சிறப்பான கதைக்களம் இருந்தால் அதற்கு மொழி ஒரு தடையாக இருக்காது என்பதை இந்த படம் நிரூபித்து வருகிறது. படம் தற்போது 100 கோடி ரூபாய் கிளப்பில் இணைந்துள்ளது. இந்த படத்தின் மூலம் சர்வதேச அளவில் கவனத்தை பெற்று வருகிறார் இயக்குனர் சிதம்பரம். இதையடுத்து அவருக்கு அடுத்ததாக படங்களை இயக்கும் வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. அடுத்ததாக கோபுரம் பிலிம்ஸ் சார்பில் மதுரை அன்பு தயாரிப்பில் நடிகர் தனுஷை வைத்து சிதம்பரம் படம் இயக்க உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. வித்தியாசமான ஜானர்களில் தொடர்ந்து நடித்து வரும் தனுஷ் சிதம்பரம் இயக்கத்தில் எந்த மாதிரியான கதைக்களத்தில் நடிப்பார் என்பது குறித்து தற்போதே ரசிகர்கள் தங்களது ஆர்வத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். இவர்கள் கூட்டணி கண்டிப்பாக மேஜிக்கை நிகழ்த்தும் என்று எதிர்பார்க்கலாம். தன்னுடைய ஒரே படத்திலேயே சர்வதேச அளவில் கவனத்தை பெற்றுள்ளார் இயக்குனர் சிதம்பரம். சர்வைவல் த்ரில்லராக அவரது இயக்கத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியான மலையாள படம் மஞ்சுமல் பாய்ஸ். இந்த படத்தில் நாயகி கூட இல்லாமல் ஏராளமான ரசிகர்களை ஒரே இடத்தில் கட்டி போட முடியும் என்பதை அவர் நிரூபித்துள்ளார். படம் வெளியாகி சில தினங்களிலேயே 100 கோடி ரூபாய் கிளப்பில் இணைந்துள்ளது. குணா படத்தின் கண்மணி அன்போடு பாடல் மற்றும் குணா குகை ஆகியவற்றை மையமாக கொண்டு இந்த படம் வெளியாகி ஏராளமான ரசிகர்களை, குறிப்பாக தமிழ் ரசிகர்களை கவர்ந்து வெற்றி நடை போட்டு வருகிறது. சில நண்பர்கள் இணைந்து கொடைக்கானலுக்கு செல்வதும் அங்கு அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனையையும் மையமாக கொண்டு இந்த படத்தின் திரைக்கதையை அமைத்துள்ளார் சிதம்பரம். படம் கமலஹாசன், இயக்குனர் சந்தான பாரதி, இயக்குனர் ப. ரஞ்சித், வெங்கட் பிரபு, நடிகர் சிம்பு உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரையும் கவர்ந்து தொடர்ந்து ரசிகர்களையும் கவர்ந்து வெற்றி நடை போட்டு வருகிறது. இந்த படத்தை ஒட்டி தமிழகத்திற்கு வந்துள்ள சிதம்பரம் மற்றும் படக்குழுவினர் தொடர்ந்து அடுத்தடுத்த நடிகர்களை, குறிப்பாக கமலஹாசனை சந்தித்து பேசியுள்ளனர். அவர்களுடன் இணைந்து கமலஹாசனும் உரையாடல் நிகழ்த்தியுள்ளார். இந்த சந்திப்பின் போது குணா படப்பிடிப்பின் போது நடந்த பல சுவாரஸ்யங்களை கமல்ஹாசன் அவர்களுடன் பகிர்ந்துள்ளார். குணா படப்பிடிப்பின் போது குணா குகையில் இருந்து எடுக்கப்பட்ட குரங்கு குட்டிகளின் மண்டையோடுகள் குறித்து அவர் பேசியுள்ளார். அந்த மண்டை ஓடுகளை தன்னுடைய ஹேராம் படத்தில் பயன்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். 30 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே வெளியான குணா படத்தின் படப்பிடிப்பின் போது கமலஹாசன் உள்ளிட்ட படக்குழுவினர் சந்தித்த பல்வேறு பிரச்சனைகள் தற்போது அடுத்தடுத்து பேசப்பட்டு வருகின்றன. தன்னுடைய ஒரே படத்தில் சர்வதேச அளவில் கவனத்தை பெற்றுள்ள சிதம்பரத்திற்கு தமிழ், மலையாளம் என அடுத்தடுத்து படங்களை இயக்கும் வாய்ப்புகள் குவிந்து வருகின்றன. அடுத்ததாக அவர் தனுஷை வைத்து படம் இயக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த படத்தை மதுரை அன்பு தன்னுடைய கோபுரம் பிலிம்ஸ் சார்பில் தயாரிக்க உள்ளார். வித்தியாசமான ஜானர்களில் அடுத்தடுத்த படங்களை கொடுத்து வரும் தனுஷிற்கு சிதம்பரம் எந்த வகையான கதைக்களத்தை கொடுப்பார் என்று தற்போதைய ரசிகர்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். வேர்க்க வேர்க்க ஜோதிகாவின் வெறித்தனமான ஒர்க் அவுட், தீயாய் பரவும் வீடியோ. தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகையாக இருந்தவர் நடிகை ஜோதிகா. 2000 ஆண்டுகளில் ஒரு டாப் ஹீரோயினாக வலம் வந்த ஜோதிகா பல வெற்றி படங்களில் நடித்தார். சினிமாவில் 2வது இன்னிங்ஸை தொடங்கியுள்ள ஜோதிகா இதில் எப்படியாவது வெற்றி அடைய வேண்டும் என்று கடுமையாக உடற்பயிற்சி செய்யும் வீடியோவை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோ இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. எஸ்.ஜே. சூர்யா இயக்கத்தில் உருவான வாலி படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் அறிமுகமான நடிகை ஜோதிகா சூர்யாவுடன் சேர்ந்து பூவெல்லாம் கேட்டுப்பார் என்ற படத்தில் நடித்தார். முதல் படத்திலேயே நல்ல அறிமுகத்தை பெற்ற அவர் தொடர்ந்து ஸ்நேகிதியே, குஷி, பூவெல்லாம் உன்வாசம், பிரியமான தோழி, தூள், காக்க காக்க, மன்மதன், பேரழகன், சந்திரமுகி, சில்லுன்னு ஒரு காதல் இப்படி பல்வேறு ஹிட் திரைப்படங்களில் நடித்து முன்னணி நடிகை என பெயர் எடுத்தார். காக்க காக்க படத்தில் நடித்த போது நடிகர் சூர்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிகளுக்கு தியா, தேவ் என 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். திருமணத்திற்கு பிறகு சில ஆண்டுகள் நடிக்காமல் சினிமாவை விட்டு ஒதுங்கியே இருந்தார். பின்னர் மீண்டும் 2வது இன்னிங்ஸை துவங்கிய ஜோதிகா 36 வயதிலே படத்தில் நடித்தார். இந்த படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான தமிழக அரசின் விருது கிடைத்துள்ளது. சூர்யா, ஜோதிகா இருவரும் திருமணமாகி கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகும் அன்று போல் இன்றும் இளமை மாறாமல் காதலுடன் மகிழ்ச்சியான கப்பல் போல இருவரும் உள்ளனர். தற்போது ஜோதிகா தமிழ் சினிமா தாண்டி மலையாளம், ஹிந்தி என பிற மொழிகளிலும் கவனம் செலுத்தி வருகிறார். மேலும் தன் கணவர் சூர்யாவுடன் இணைந்து படங்களை தயாரித்தும் வருகிறார். ஜோதிகா பிஸியாக நடித்து வருவதால் குடும்பத்தோடு மும்பையில் செட்டில் ஆகிவிட்டார்.
இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்கும் ஜோதிகாவை 3 மில்லியன் ஃபாலோவர்கள் பின்தொடர்ந்து வருகின்றனர். அவ்வப்போது இவர் ஒர்க் அவுட் செய்யும் புகைப்படங்கள், வீடியோக்களை வெளியிட்டு வருவார். அந்த வகையில் தற்போது அவர் வெளியிட்டுள்ள ஒர்க் அவுட் வீடியோவை பார்த்து ரசிகர்கள் ஆச்சரியமடைந்துள்ளனர். அந்த வீடியோவில் வெயிட்டை தூக்குவது, படிக்கட்டில் தாவி தாவி போவது, தலைகீழாக தொங்குவது என வீடியோவை பார்க்கும் நமக்கே நாக்கு தள்ளி விடுகிறது. இந்த வீடியோ இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. நடிகை ஜோதிகா லீட் ரோலில் நடித்த ஷைத்தான் ஹிந்தி திரைப்படம் மார்ச் 8ஆம் தேதி தியேட்டரில் வெளியாக உள்ளது. சூப்பர் 30, கானாபத் உள்ளிட்ட படங்களின் மூலம் கவனம் பெற்ற இயக்குனர் விகாஷ் பால் இயக்கியுள்ளார். இதில் அஜய் தேவ்கன், மாதவன், ஜோதிகா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். படத்தை அஜய் தேவ்கன் தயாரித்துள்ளார். அமித் திரிவேதி இசையமைத்துள்ளார்.